உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். ஆமாம், வருடம் ஆரம்பித்து ஒரு மாதம் கடந்துருச்சு. காலம் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. அந்தளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் அந்த வகையில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு துணையாக இருக்க போகுது, அதுக்கான கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2 கிரகங்கள், 3 கிரகங்கள், 4 கிரகங்கள் இப்படியெல்லாம் சேர்றது ரொம்ப ரொம்ப அபூர்வமான அமைப்பு தான். சேரும், அது நடக்காதுன்றது கிடையாது, கண்டிப்பாக நடக்கும் தான். ஸோ அதில் இந்த மாதம் வந்து இந்த வருஷம் 2026 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வுன்னே கூட சொல்லலாம். 6 கிரகங்கள் வந்து ஒன்றா சேர போகிறாங்க நம்ம கும்ப ராசியில். ஸோ கும்ப ராசியில் வந்து 6 கிரகங்கள் சேர்க்கை. கிட்டத்தட்ட எல்லா கிரகமும் உள்ளே வந்த மாதிரி தான். குரு மட்டும் தனிச்சிருக்காரு. சந்திரன் 4 கிரகம்ன்றனால அவர் ஒவ்வொரு ராசிக்கு பயணிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் முழுத வந்து கும்பராசியில் 6 கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய நிலையில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அறிவு கூர்மையுடன் கூடிய பேரன்பும் பெருங்கோபம் கொண்ட ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான். விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு ஒரு டெரராக இருப்பாங்க, படபடன்னு பேசிடுவாங்க, சங்கடப்படுற மாதிரி எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் இவங்கள மாதிரியான ஒரு குணவான்கள் நம்ம பார்க்கவே முடியாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா அதை எப்பாடுபட்டாலும் அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய எண்ணம் வரணும்ல ஒருத்தவங்களுக்கு. அது நம்ம ஔவையார் சொல்கிற மாதிரி இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தார் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவங்க, கொடுத்து பெரியவன் பேர் வாங்கக்கூடியவங்க. அந்த பேர் புகழுக்காக பிரதிபலனுக்காகலாம் செய்ய மாட்டாங்க. இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த நம்ம நம்பி வந்துட்டாங்க, நம்ம செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு நம்ம தன்னோட கடமையை அது எல்லாத்தையும் எடுத்துக்க, அடுத்தவங்களுடைய தேவைகளை தன்னோட கடமையை எடுத்துக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ராசியோட அதிபதி வந்து செவ்வாய். இந்த இடத்துல அது வந்து பெண் ராசியாக வரும். ஸோ மேச ராசியாக வரும்போது அங்கே செவ்வாய் வந்து ஆண் ராசியாகவும், இங்கே வந்து பெண் ராசியாகவும் வரும். அப்போ பெண் ராசின்றது வந்து பார்த்திங்கன்னா தாய், அதாவது நம்ம அன்னை ஆதிசக்தி ஆதி பராசக்தியை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக நம்ம வந்து விருச்சிக ராசியை பார்க்க முடியும். எப்படி ஆதிசக்திக்கு வந்து கோபமும் இருக்கும், அதே நேரத்தில் தான் பிள்ளைக்கு ஒன்றுனா செய்யணுன்ற அந்த பண்பும் இருக்குமோ, அதே குணாதிசயங்கள் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில் இருக்கும். இவங்க கும்பிடுறாங்களோ இல்லையோ, அந்த ஆதிசக்தியோட பரிபூர்ணமான அருள் பெற்ற ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான். அதெல்லாம் ஓகே, படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு இந்த இந்த நம்ம பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நம்ம சொல்லலாம். ஏற்கனவே வந்து நம்மளுடைய உங்களோட ராசிக்கு அர்த்தாஷ்டம ஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். அவர் கூட அந்த ராசிக்கு அதிபதியான சனியும் சேர்ந்து தான் இருக்கார் வாக்கிய கணிதப்படி. அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை இது உகந்தது கிடையாது தான். இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு யோகநாதனான அதாவது யோகஸ்தானத்து அதிபதியான முழு சுபகிரகமான குருவான் இருக்கும்போது நீங்கள் எதை பற்றியுமே எப்பயுமே கவலைப்பட வேணாம். சனியாவது ராகுவாது அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க வேண்டியது இல்லைன்றது தான் என்னோட அபிப்பிராயம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி எந்த அளவுக்கு ஒரு அசுபகிரகமோ, ராகு எந்த அளவுக்கு அசுபகிரகமோ, அவங்களுக்கெல்லாம் வந்து டஃப்பு கொடுக்குற ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சுபகிரகமான குரு பகவான் தான். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா டெவில் வெர்சஸ் ஏஞ்சல் யார் ஜெயிப்பானா, ஏஞ்சல் தான் ஜெயிக்கும். நல்ல சக்தி தான் எப்பவுமே ஜெயிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சனியை பற்றியோ ராகுவை பற்றியோ அசுபர்கள் யாரை பற்றியுமே நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்களை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்காதீங்க. உங்களுக்கு எப்பயுமே இறை அருளும் உங்களுடைய யோகநாதன் குருவுடைய அருளும் பரிபூர்ணமாக இருக்குது. தைரியமாக இருக்கலாம். அதுவுமே இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமத்தில் சனி ராகு இருக்கிறது ஒரு தொல்லை அப்படின்னாலும், இந்த சனி ராகுக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. இதுவே உங்களை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அர்த்தாஷ்டம ஸ்தானம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, வீண் விரை செலவுகள், மருத்துவ செலவுகள், வீடை கட்டாயத்தில் புனரமைக்க வேண்டிய கட்டாயங்கள், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு தானே, அதெல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உருவாக்கி கொடுக்கும். சிலருக்கு வாகன விபத்துகள் இதெல்லாம் கூட கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் அந்த அர்த்தாஷ்டம ஸ்தானம். அங்கே சனி இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். கூடுதலாக ராகுவும் இருக்காது. இதெல்லாம் இருந்தும்
உங்கள பாதுகாப்பா கொண்டு போயிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யோகநாதன் குரு பகவான் தான். ஸோ குரு வந்து உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும், அவருடைய பார்வை 9ஆம் பார்வை 4ஆம் இடத்துக்கு கிடைச்சு, அதன் மூலியமா நீங்க வந்து இந்த ஆரோக்கியமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா போயிட்டுருக்கீங்க. இன்னும் சொல்லணும்னா பொருளாதாரத்த முன்னேற்றத்த பண்றதுக்கான அடுத்தடுத்த விஷயங்கள தடையில்லாம செய்தும் போயிருக்கிறதுக்கும் காரணம் வந்து குருவுடைய பார்வை தான். ஸோ இவ்வளோ சிறப்புகள் வந்து குருவுடைய பார்வை மூலியமா உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னும் சில முத்தாய்ப்பான விஷயங்கள் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல காத்திருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு அரிதான நிகழ்வு ஒண்ணு நடக்கப் போகுது. கிரகச் சூழல் கோச்சார நிலைகள்ல ஒரு 6 கிரக சேர்க்கை அப்படின்றது ரொம்ப ரேர் தான். அது 4 கிரகங்கள் சேரும், 3 கிரகங்கள் சேரும். அது ரொம்ப இயல்பா நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் கூட நடக்கும். நடக்காத விஷயமே கிடையாது. நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா ரொம்ப அரிதா நடக்கும். ரொம்ப ரேர். அப்படிப்பட்ட ஒரு 6 கிரக சேர்க்கை அப்படின்றது இப்ப நடக்கப் போகுது. அது எங்க நடக்குது அப்படின்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல. உங்க ராசிக்கு சாரி மன்னிக்கணும். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல கும்ப ராசியில 6 கிரக சேர்க்கை ஏற்பட போகுது. அங்க என்னென்ன கிரகங்கள் சேரப் போகுதுன்னு மொத பார்க்கலாம். ஏற்கனவே சனி, ராகு அங்க இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா உங்களுடைய ராசிநாதனும் அங்க தான் போப்போறாரு. உங்க ராசிநாதன் யாரு? செவ்வாய். செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துக்கு போப்போறாரு. அதுக்கு முன்னாடி செவ்வாய் போறதுக்கு முன்னாடியே புதன், சுக்கிரன் அங்க போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சூரியன் போறாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் போறாரு. ஸோ கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் கிட்டத்தட்ட இல்ல. கரெக்ட்டாவே 6 கிரகங்கள் வந்து 4ஆம் இடத்துல நிக்கிறாங்க. ஸோ 6 கிரகங்கள் 4ல நிக்கிறாங்க. கேந்திர ஸ்தானத்துல நிக்கிற ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்டின்னா, நான் முன்னாடி சொன்னது தான். குருவுடைய பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. அதனால நீங்க தப்பிச்சுட்டீங்க. கவலையே பட வேணாம். இந்த பிப்ரவரி மாதம் இந்த குரு பார்வையுடன் கூடிய 6 கிரகங்களுக்கும் குரு பார்வை கிடைக்குதுன்றது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் தெரியுங்களா? அந்த வகையில ஒரு கிரகத்துக்கு குரு பார்வை கிடைச்சா, தொழில்காரகன் சூரியனுக்கு கிடைச்சா போதும். இல்ல லக்னாதிபதி ராசிநாதன் செவ்வாய்க்கு கிடைச்சா போதும். இப்படிலாம் யோசிக்க வேண்டியதில்ல. உங்களுக்கு மொத்தமா சேர்ந்து 6 பேரும் வந்து குருவோட கண்ட்ரோல்ல போய் நின்னுட்டாங்க. உங்க குரு வந்து உங்களுக்கு இவங்கள மூலியமா உங்களுக்கு லாபத்த தான் குடுப்பாரு, ஆதாயத்த தான் குடுப்பாரு. நீங்க நெனச்ச விஷயத்த சாதிக்கிறதுக்கு ஒரு வலுவான காலமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குன்றது தான் உள்ளபடியே உண்ம. இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த சூரியன், செவ்வாய் சேர்க்கை இருக்கு பாத்தீங்களா? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா, புது விஷயத்த நீங்க கட்டமைக்க போறீங்க. புது விஷயத்த உருவாக்க போறீங்க. ஒரு எப்படி சொல்லலாம்? புது தொழில் துவங்குறது, ஆ புதுசா குடும்ப வாழ்க்கைய துவங்குறது, திருமணம் நடக்கிறது, அதன் மூலியமா புது வாழ்க்கைய துவங்குறது. இப்படியான பல நல்ல விஷயங்கள உருவாக்குறது. அது போக வந்து சமூக பொறுப்புகள்லயும் ஈடுபட்டு, சமூக சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு, அதுல ஒரு நல்ல ஒரு கட்டமைப்ப உருவாக்கக்கூடிய தன்மைகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்றது தான் உண்ம. அது போக சிவபக்தி கூட போகுது. சிவபக்தி, சிவ 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 வழிபாட்டுக்கான பயணங்கள், அ இதையும் தாண்டி கௌரவ பொறுப்புகள், சிவராஜ் யோகம், குரு சூரியன் கனெக்ஷன் இருக்கிறதுனால சிவராஜ் யோகமும் செயல்பட்டு, அதன் மூலியமா உங்களுக்கு வந்து மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு எல்லாமே கிடைக்கப் போகுது. அல்டிமேட்டா உங்களுக்கு பொருளாதாரம், அதாவது பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும். நீங்க நெனச்ச காரியத்த கண்டிப்பான முறையில நெனச்சபடி செய்ய முடியும். ஆ உங்களுக்கு வேண்டியவங்களுக்காக நீங்க செய்யணும்னு நெனைக்கிற விஷயத்தையும் சாதிக்க முடியும், செய்ய முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இதுநாள் வரைக்கும் நீங்க உங்க வாழ்நாள் லட்சியமா எதெல்லாம் வச்சிருந்தீங்களோ, அந்த லட்சியத்த அடையறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகள இந்த மாதம் உருவாக்கி குடுக்க போகுது அப்படின்றது உள்ளபடியே உண்மதான். நீங்க பண்ண வேண்டியது வழக்கம் போல முருக வழிபாடும், ஆதிசக்தி அன்னை பராசக்தி வழிபாடும் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கை சிறப்பாவே இருக்கும். மேலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கிரக சேர்க்கை. கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கிரக யுத்தம் அப்படின்னும் சொல்லுவோம். அந்த கிரக யுத்தம் ஏற்படுறதுனால நல்லதா, கெட்டதா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அது சேரும் இடத்த பொறுத்து, சேரும் கிரகங்கள பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு சிலருக்கு இல்ல பொதுவாவே வந்து லக்னத்துக்கு அடிப்படையிலயும் பிறந்த நேரம் நேரத்தின் அடிப்படையில தான் லக்னம் கணிப்போம். ஸோ அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல கிரக யுத்தம் அமைறதுன்றத பொறுத்து அவங்க ஒரு சிலர் வந்து கோடீஸ்வரனும் ஆவான், ஒருத்தன் வந்து ஆண்டியாவும் ஆவான். இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தான். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட, கோச்சார அடிப்படையில அந்த கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அதாவது நம்ம கொரோனா டைம் இருக்கு பார்த்தீங்களா? 2020 அப்ப இந்த 6 கிரக சேர்க்கை இருந்துச்சு. இதே கிரகங்கள் சேரல. வேற வேற கிரகங்கள் சேர்ந்து குரு, கேது, செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கலாம் சேர்ந்து இருந்தாங்க. ஸோ அப்பதான் நம்ம கொரோனா எஃபெக்ட் வந்துச்சு. இதெல்லாம் தொந்தரவுலாம் இருந்துச்சு. ஆனா என்னன்னா, அப்ப வந்து நல்லது செய்யக்கூடிய குருவே வந்து அந்த கிரக யுத்தத்துக்குள்ள மாட்டியிருந்தனால, நாமலாம் வந்து லாக்டவுன் உள்ள போய் வீட்டுக்குள்ள சிறைவாசம் இருந்துட்டோம். ஸோ அது நடந்தது இல்லையா? அப்படியான ஒரு 6 கிரக சேர்க்கையில இப்ப குரு தனிச்சு இருக்காரு. குருவுடைய அருளால நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இங்க உண்ம. அதாவது நம்ம அந்த சயின்டிஃபிக்கலா சொல்லும்போது, இந்த அ மா நவீன அறிவியல்ல சொல்லும்போது சொல்லுவாங்க. அதாவது குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிராவிட்டி கொண்ட கிரகம் அப்படின்றதுனால, நம்ம பூமி மேல விழக்கூடிய மற்ற கிரகங்கள் மேல விழக்கூடிய அந்த எரிக்கற்கள்லாம் தன் பக்கம் இழுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான்.
நம்ம மேல விழக்கூடிய நமக்கு நடக்க இருக்கக்கூடிய சங்கடங்கள, த தொ துன்பங்கள் எல்லாத்தையுமே குரு பார்வைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஜோதிடத்துல. அதுதான். அந்த குருவுடைய அனுகூலம் கிடைக்கிறதுனால, அதெல்லாம் நமக்கு நடக்காம தவிர்க்கப்படுது. இப்ப நான் உங்களுக்கு திரும்ப மீண்டும் ஒரு முறை சொல்றேன். இப்ப இந்த குருவுடைய பார்வை மட்டும் இல்ல அப்டின்னா வச்சுக்கோங்களேன், இந்த சனி, சூரியன், ராகு, செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த சேர்க்கை வந்து கண்டிப்பான முறையில உலகளாவிய அளவுல நெறைய பிரச்சனை, இயற்கை பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள், பெருமழை, வெள்ளம், புயல், அ வாகன விபத்துகள், குறிப்பா வந்து இந்த ரா ராம் நாடுகளுக்கு இடையான யுத்தங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நேரம். இப்படிப்பட்ட வாய்ப்புள்ள நேரத்தையே வந்து குரு ஒருத்தருடைய பார்வை வந்து நமக்கு யோகமா மாத்தி குடுத்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு, நம்ம வந்து இறைவனுக்கு எப்பயுமே நன்றி சொல்லணும், கடமைப்பட்டுருக்கணும். இதே மாரி இனி வர்ற காலமும் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லபடியா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து ஒரு சிறப்பான ரோல் எடுத்து நம்மளெல்லாம் காத்துட்டு இருக்காரு. அதனால குரு இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி அவர் உச்ச நிலைக்கு போப்போறாரு. குரு உச்ச நிலைக்கு போம்போது இந்த 6 கிரக சேர்க்கைகள் வந்து மாறிரும். அப்பயும் குருவுடைய பார்வை இருக்கும். குரு தொடர்ந்து நம்மள காத்து வந்துட்டு இருக்காரு. அதனால குரு அம்சத்துல இருக்கக்கூடிய தாய், தந்தை, ஆசிரியர் எல்லாத்தையும் போற்றி எல்லா ராசிக்காரர்களுமே வந்து வணங்கி வர்றது, அவங்களுக்கான சரியான மரியாதைய குடுக்குறது, பெற்றவங்க வந்து பிள்ளைகளுக்கு நல்ல மரியாதைய குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுத்து வளர்க்குறது, இதெல்லாம் இந்த காலத்துல செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கும். நாமளும் நமக்கு நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு நல்லது செஞ்சவங்களா மாறிருவோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. உங்களுடைய ஜனன ஜாதகம். அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. அத நம்ம தவிர்த்து போவே முடியாது. கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. எல்லா ராசிக்காருக்குமே நல்ல பலன்கள் இனிமே கண்டிப்பான முறையில கிடைக்கும். அத நான் உறுதியா சொல்றேன். இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் சார்ந்த சிக்கல்கள், உடல் சார்ந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், உறவு சார்ந்த சிக்கல்கள் இது எல்லாத்துக்கும் காரணமா உங்களுடைய சுயஜாதகத்துடைய பங்கு இருக்கு. ஸோ உங்களுடைய சுயஜாதகத்துல இனி அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? கோச்சாரத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ராசி அடிப்படையில உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் உங்களுடைய சுயஜாதகம், உங்களோட சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு? தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு? பொருளாதாரம் எப்படி இருக்குன்றத பத்திலாம் இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும், தீர்வையும் நான் தர்றதுக்கு தயாரா இருக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.